உன்னை எங்க எல்லாம் தேடுதுடி. என் செய்தி மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கா. பாடி வீட்டுக்கு போலாம். என்ன தேவிகா, வீட்டுக்கு விருந்தாளி எல்லாம் வந்திருக்க போல இருக்கு. ஆமா, என் ஸ்நேகிதி மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கா. நாங்களும் விருந்துக்கு வரலாமா? ஏன் பாயே. ஊர்ல இருந்து சாந்தா வந்திருக்கா. என் ஸ்நேகிதி தெரியாதா? உன் ஸ்நேகிதியெல்லாம் நான் தெரிஞ்சு வச்சுட்டா நல்லா இருக்குங்கிற. வீட்டுல ஒண்ணுமே இல்லைங்க, செலவு காசு இருந்தா கொடுங்க. புதுசா ஏதாவது சொல்ல. பாபா கூட்டா ஆடி அசைந்து அறுதலி. சரி, இந்த வேளாண் பேர் என்ன? தண்ணுவான். அவன் காசு வரணும், போய் வாங்கிட்டு வா. எவ்வளவுன்னு கேட்காம எங்கடா வர்ற? 15 ரூபா. சீக்கிரம் வா, மோர கட்ட. ரூபாய் 2 ரூபாய் உங்க பையில இருக்கும், கொஞ்சம் பாருங்களேன். பையில என்ன இருக்குன்னு பாரு. ஏண்டி வச்சுட்டு இல்ல நான் சொல்லுவேன். காலங்காத்தால கடனை கேட்கறதா? காலகட்டால நீ கடன் வாங்கின இருக்கு கொடு. வீட்டை விட்டு வெளியில போறப்போ கடன்கார முடிஞ்சிட்டு முடிச்சிட்டு போனா போற காலம் உருப்படுமா? ஏயா கொஞ்சம் அறிவு இருக்கா உனக்கு? என்னங்க என்னங்க விட்டாங்க. இப்ப என்ன பண்ண போற? நீ எதாவது அடிச்சு இருக்கு. நீ ஏப்பா என்ன அடிச்சிட்டு நீ? ஆமா, நான் எவ்வளவு பார்த்தானா? 15 ரூபா. 11 ரூபாய் இருக்கு. 4 ரூபாய் சாயங்காலம் தரேன். என்ன என்ன வா, கடன் தானே சொல்லிட்டு போற, மறுபடியும் மரியாதையை சொல்லிட்டு போ. இந்த வருவா, டீ குடிப்பா. என்ன வேலை அந்த அப்பா கலாட்டா பண்ணிக்கிட்டு சும்மா போறியா நீ? போகையா? என்னங்க இதெல்லாம்? இருந்தாலும் நீங்க ரொம்ப மோசம். நீ ஏண்டி என்ன கல்யாணம் பண்ணிட்ட? அறிவு கேட்டவள கொட்டினா தாண்டி தேவை இல்லன்னா புள்ள பூச்சின்னு போட்டு முடிச்சு விடுவானுங்க. வீட்டுல போய் சோத்த பொங்கு வா. ஆமா, உங்க அப்பா நல்லா தானே இருந்தார், திடீர்னு என்ன ஆச்சு? அவர் டைம் முடிஞ்சு போச்சு. துணை யாரு இல்லாதப்போ நேரே இங்க வந்துட வேண்டியதுதானே? ஏண்டி இவ்வளவு நாள் அங்க இருந்தே? என்ன பண்ணிட்டு இருந்தே? எங்கேயாவது வேலை கிடைக்குமான்னு முயற்சி பண்ணேன். ஆமா, உங்க வீட்டுக்காரர் எங்க காணோம்? வருவாரு, வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரணுமே. கடைப்பையன் அப்பவே சாவை கொண்டு வந்து கொடுத்துட்டானே. கடையை மூடின பிறகுதானே அவருக்கு வேலையே ஆரம்பம். அதே வேலை எங்க இருந்து வாங்கிட்டு வந்தது? சோமங்கடையில வாங்குது. சோமங்கடையில வாங்காதான் தண்ணி கலக்குறேன். முனியப்பங்கடையில வாங்கலாம்னு சொன்னோம்ல, அறுவையில. இதை குடிச்சு எங்க இருந்து போக வந்து பாலா போனேன். வா, பாரு, இதை குடிச்சிட்டு இதுக்கு போக. வாமா வா, வீட்டுக்கு போலாம். வா. மாமா இளவு கக்காத மாமா, கலக்குதுடா. சரி, நடந்தா சரியா போயிடுமா? இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? எங்க இன்னைக்கு ஒரு நாளாவது ஒழுங்கா வரக்கூடாதா? ஏன் இன்னைக்கு என்ன அமாவாசையா?
பௌர்ணமி என் ஸ்நேகிதி வந்திருக்கான்னு சொல்லிருக்கேன்ல. இது வந்திருக்கான்னு சொன்னேன்ல. காலையில ஆமா உபசாரம் பண்ணணும். சொல்றது கேளுங்க. கேட்டு பேசாம வர மோன விருதமா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். அது எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. என்கிட்ட சொல்றதுக்கு ஃபார்மாலிட்டி பாக்குறியா? என்ன விஷயம் சொல்லு. ராத்திரி நீ என்ன நினைச்ச? ராத்திரியா? இத பத்தி இல்ல. ராத்திரி உங்க அண்ணன் ஒரு மாதிரி உலகிட்டே வந்தாரே, அத பத்தி நீ எதுவும் தப்பா நினைச்சிட்டியா? வலிக்கிறேன். அவர்கிட்ட முன்கோப்பமும் முரட்டுத்தனமும் இருக்கே தவிர மத்தபடி அது ஒரு குழந்தை. சொல்ல நினைக்கிறது நேரடியா சொல்லு. அவரை நீ தப்பா நினைச்சிட கூடாதுன்னுதான் இவ்வளவு தூரம் சொல்றேன். முழுக்க முழுக்க நிறைவான ஒரு மனுஷனை படிச்சுட்டா அவன் எங்க தனக்கினியா வந்துருவானு பயந்துதான் கடவுள் மனுஷனுக்கிட்ட சில குறைகளை வச்சிருக்கான். தைரியம் புருஷ லட்சணங்கிற மாதிரி பலவீன மனுஷ லட்சணங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நான் ஒன்னும் எங்க அண்ணனை தப்பா நினைக்கல. பயப்படாத. இப்பதான் என் மனசு நிம்மதியா இந்த கலக்க போக ரயில் இல்ல. அதுல இந்த கவுண்டமணி பாஞ்சாலி இங்க வாய இது என்ன மச்சான் ஐயோ சினிமா போயிட்டு வருது. பார்த்தா ஆளை விடாது. இந்த பக்கம் திரும்ப. என்ன பண்ண தெரியுமா? அப்படியே தூக்கி தண்ணிக்கு வந்தீங்களா? என்ன கண்ணு செவந்திருக்கு? ராத்திரி பூரா தூங்கலையா? ராத்திரி உன்னத்தான் தேண்டை தாளாட்டுறதுக்கு காணோம். ஏன் அண்ணன் வரல? தேண்டி முண்டோ எப்ப பார்த்தாலும் இதே நினைப்புதானா? காலங்காத்தால வேற பேச்சு இல்ல. சும்மா எப்படி இது யாரு புதுசா இருக்கு? என் ஸ்நேகிதி பட்னத்துல இருந்து வந்திருக்கா. மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காங்க. நினைச்சேன் பார்த்த உடனே நீங்க மெட்ராஸ்ல இருந்தா வந்திருப்பீங்கன்னு. அக்கா வீட்டுல தானே இருக்கீங்க? வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வர்றேன். நான் உங்ககிட்ட நிறைய பேசணும். போயிட்டு இருக்கா அக்கா? தேவைங்க அக்கா. அக்கா சரியான ஆளு. 4 கழுத வயசாகுது. அவன் என்ன போய் அக்காங்கிற பாரு. ஒரு மூட்டை பச்சரிசி குறிக்காத வாழை போல ஒரு வண்டி தேங்காயும் ஒரு மிக்க கொண்டாங்க. அப்பா பெருமாறு ஆத்தா மலை ஏற போறா. கேட்க வேண்டியதை கேளு. சீக்கிரமா கேளுங்க. என் பொண்ணு சும்மாரி அவன் பொண்ணு. அம்மா தாயே பராசக்தி. நான் பார்க்காத வைத்தியம் இல்ல, போகாத கோயில் இல்ல. என் பொண்டாட்டி வயசுல ஒரு பூச்சியோ ஒரு புழுவோ உண்டாக மாட்டேங்குது. எதனால? பூச்சி புழுவா? உன் வீட்டுக்கு பக்கத்துல காக்கரை இருந்ததுன்னா நிந்தி பாருங்க. விவரமா கேளியா? ஆத்தாவை குழப்பாக ஏற்கனவே குழந்தை இருக்கிறா. அப்பா ஆத்தா உனக்கு ஒரு மகன் பிறப்பா. ஆத்தா அவன் ஒன்ன போலயே இருப்பான். என்னன்னா பக்கத்து வீட்டுக்காரன் போறவா இருப்பான். ஆத்தா ஆமா மகனே, குழந்தையில ஒரு சிக்கல் இருக்கு. ஆபரேஷன் பண்ணி தான் குழந்தை எடுக்கணுங்கிறியா? பெருமாள் ஆத்தா உன் வம்சம் வளரக்கூடாதுன்னு உன் பங்காளியே உனக்கு செய்வதை பண்ணி தகடு போயிட்டிருக்கிறான். யாரு? என் தம்பியா? அட பாவி, என் தம்பிய புள்ள மாதிரி வளர்த்தனே, அதனாலதான் உனக்கு பிள்ளை இல்லாம செஞ்சுட்டு போயிட்டான். நீதான் என்ன காப்பாற்றணும். மகனே அஞ்சாதே. அஞ்சல என் பொண்ணு பொண்ணை யாரையா சொன்னா? நான் பயப்படதான். ஆத்தான குழப்பாருங்க. 1,000 ரூபாய் வச்சுட்டு பெரிய தொல்லையா இருக்கு. இந்த கத்தின எடுத்துட்டு போங்க. சாமி கோவிச்சுக்கப்படாது. மகனே அந்த தகடு உன் வீடு பக்கத்துல தான் புதைச்சிருக்கு. அது உடனே எடுக்கணும். தாயே எடுத்து சொல்லு. நான் எடுக்கிறேன். நீ எடுக்கிறதுக்கா நாங்க இவ்வளவு சாமான வாங்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். அத போய் தொட்டாத. தொட்ட குனி அடிச்சு செத்துருவேன். ரொம்ப விவரம் கேட்கிறாங்க. நீ மலை ஏறிடு. ஆத்தா மலை ஏறிடுச்சு. நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க. அந்த தகரை எப்படி எடுக்கலாம்னு ஆத்தா சொல்லும். காலையில வந்துருங்க. வரேங்க. போங்க போங்க. போற போது என்ன பக்தி. போயிட்டாருங்களா? போயிட்டாங்க. நெஞ்சு வரைக்கும் எந்திரிக்கு வேண்டாம். இந்த தகரை கொண்டுட்டு போய் பெருமாள் வீடு பக்கத்துல பழச்சிட்டு வந்து நாளைக்கு பெருமாளை இங்க கூட்டிட்டு வா.
கணிசமா அவங்கிட்ட இந்த தகவல் எடுக்கிறதுக்கு ஒரு தொகையை பேசிக்கிட்டு நாமளும் போய் தகத்தை எடுத்துட்டு வந்துருவோம். சரி, இந்த காசை நான் எடுத்துக்கிட்டாச்சும் உடுக்கடிச்சு சம்பாதிச்சிருந்தா இந்த 10 பைசா. தேவகி, நாளையில இருந்து என்ன சொல்லுடி? நாளையில இருந்து நான் வேலைக்கு போலான்னு நினைக்கிறேன். வேலைக்கா? உனக்கு இந்த ஊர்ல என்னடி வேலை கிடைக்க போகுது? இது என்ன மெட்ராஸ் நினைச்சிட்டியா? எந்த ஊரா இருந்தாலும் அந்த ஊர்ல உழைக்கிறதுக்குன்னு ஒரு உழை இருக்கும் இல்லையா? இருக்கும். ஆனா அதுல எல்லாரும் பழைக்க முடியாது. 4 தெரு, அது விட்டா வயக்காடு. இந்த ஊர்ல நீ என்ன வேலை செஞ்சிட முடியும்? அஞ்சல் எந்த வேலைக்கு போறா? அவ நாத்த நடுவா, களை எடுப்பா. ஏய், என்ன சொல்ற நீ? அந்த வேலைக்கா போறீங்க? வாய முடிட்டு பேசாம இரு. அவர் காதுல விழுந்தா என்ன வெட்டி போட்டுடுவாரு. வேலைக்கு போறது தப்பா? தப்போ ரைட்டோ, என்னால உங்ககிட்ட பேச முடியாதுமா. என்னங்க தூங்கிட்டீங்களா? கேட்டுட்டு தான் இருக்கேன். ஆமா, என்ன இந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியாத கையாளாதவன் என்ன குத்தி காட்டுறியா? அஷோ, அதெல்லாம் இல்ல. பின்ன இது ஹோட்டல் நினைச்சுக்கிட்டு சாப்பிட்ட சாப்பாட்டு காசு கொடுத்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறியா? சத்தியமா நான் ஒன்னும் நினைக்கல. வேற என்னதான் சொல்ற? ஊர்ல இருந்து வந்த விருந்தாளிய வேலைக்கு அனுப்பி வேலை சாப்பிட்டு இருக்கான்னு ஊர்ல இருக்கிற பயல எல்லாம் காரி துப்ப மாட்டானுங்க. அப்படின்னா இனிமே எனக்கு இந்த வீட்டுல வேலை இல்லை. என்னடி சொல்றாவா? என்னங்க இது? நீங்க ஒண்ணு சொல்றீங்க, அவ ஒண்ணு சொல்றா. எனக்கு ஒண்ணுமே புரியல. கழுத, நீ சும்மாரு. என்ன விருந்தாளியும் நினைச்சா நாளைக்கே நான் ஊருக்கு போறேன். உங்க வீட்டுல ஒருத்தின்னா நான் வேலைக்கு போகணும். என்ன சொல்றீங்க? வேலைக்கு கல்யாணி உண்டா? நான் தூங்க போறேன். ஏன் கங்காணி 20 பேர் அனுப்ப வேண்டிய வேலைக்கு 10 பேர் அனுப்புறிய? இது உனக்கே நியாயமா இருக்கா? ஆள் இல்லைன்னா என்ன செய்ய சொல்ற? அந்த அஞ்சல வர்றேன்னு சொன்னா அவனே ஆளை காணும். நாளைக்கு அவ வேலை கேட்டு வரட்டும், அவளை பேசிக்கிறேன். பேசுறதே இன்னைக்கே பேசியா? அடடா அஞ்சல. அதோட அஞ்சல இல்லையா, நான் வேறும் அஞ்சல. ஆமா, என்னமோ என்ன பத்தி நீட்டி முளைக்கிட்டு இருந்தியே, என்ன விஷயம்? மணி 8 போகுது, இன்னும் காணலையேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த, அதுக்குள்ள நீயே வந்துட்ட. ஆஹா, அது சரி. வேலைக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே, புதுசா ஒரு ஆள் கூட்டிட்டு வந்திருக்கியா? அது யாரு புதுசா? இந்த பொண்ணா? பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி தெரியுது. இது எப்படி வயல்ல வேலை செய்ய போகுது? வயல்ல இறங்கித்தான் கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்க வேண்டியதானையா? நம்ம எல்லாம் என்ன பிறக்கும் போதே கத்துக்கிட்டா பிறந்தோம்? நீங்க வேலை கத்துக்கிறதுக்கு நாங்க சம்பளம் கொடுக்கணுமா? என்ன பண்ணிட்டு இருக்க? வேலைக்கு போல ஆளு பத்தலைங்க முதலாளி, அதனாலதான் கொஞ்சம் லேட். அதுக்குதான் புதுசா ஒரு ஆள் கூட்டிட்டு வந்திருக்க முதலாளி. இந்த கங்காணி தான் வேணாம்னு சொல்றாரு. வேணாங்கிற? பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி தெரியுதுங்க. படிச்ச பொண்ணா இருந்தா என்னையா பரவாயில்ல, நீ கூட்டு வாங்கல. இப்ப என்ன செய்த? வா வா, வாங்கடி வாங்கடி. சாந்தா, என்ன விறகா வெட்டுற? ஐயோ, பாரு. இங்க அரே அப்படித்தான். ஐயோ, கைய அறுத்துக்கிட்டியா?
உனக்கெல்லாம் எதுக்கு இந்த வேலை? படிச்ச பொண்ணு ஏதாவது நல்ல வேலையா பார்த்துக்கிட்டு வீட்டோட இருக்காம போ. ஏடி மோகனா, என்னடி அந்த படத்துல எல்லாரும் அவளை பார்த்து வலிக்கு விழுந்தவன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வலிக்கு விழுந்தவன்னா என்னடி அர்த்தம்? வலிக்கு விழுகிறதுனா இப்படி இப்படித்தான் வலிக்கு விழுகுதா? ஏய் கையை கொடு. இந்த காதல் ஜோடி படத்துல சீர்காழி கோவிந்தராஜன் என்னமா பாடினார் தெரியுமா? சித்திரைக்கு பக்கத்திலே சேர்ந்திருக்கும் வைகாசி போல் முத்தழகினியும் நானும் தங்க ரத்தினமே, 3 முடிச்சு போட்டு சேர்ந்துக்கலாம் பொண்ணு ரத்தினமே. என் தங்கம் என் கண்ணு என் பொண்ணு என் தங்கம், உன் மேல கொண்ட ஆசை உத்தமிய மித்த உண்டு, சத்தியமா சொல்லுறண்டி தங்க. வீட்டுக்கு வரல கனகத்தை விடுப்பாரு தலை என்னம்மா? அங்கேயும் ஆள் இருக்கிறேனே. இல்லையே, எங்கேயாவது வேடிக்கை பார்த்து வந்தாலும் வருவார். ஆரக்கா ஏய் என்னடி அது? உன் கூட வேலைக்கு வந்தவங்க எல்லாம் எப்போ வந்துட்டாங்க. உனக்கே நீ இவ்வளவு நேரம்? ரொம்ப அசதியா இருந்துச்சு. என்ன அறியாமல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டேன். பக்கத்துல தண்ணி இருந்துச்சு, குளிக்கணும்னு ஆசை வந்தது, குளிச்சுட்டேன். நல்ல ஆசை. இந்தா போதும் சாப்பிடு. என்னடி ஏண்டி உனக்கு இந்த தலையெடுத்து? உன்னை யாரு வேலைக்கு போக சொன்னா? என் வீட்டுல இருக்கிற கஞ்சோ கூடோ குடிச்சிட்டு பேசாம இருக்க கூடாதா? வயிற்று பொழப்புக்காக நான் வேலைக்கு போல, என் மன நிம்மதிக்காக போறேன். மனப்புண் ஆத்துறதுக்காக கைய புண்ணாக்கிக்கணுமா? என்னடி உன் தத்துவம்? இதை நான் கஷ்டமாவே நினைக்கல, எனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டமா நினைக்கிறேன். இந்த 1 வருஷத்துல நல்லா பேச கத்துக்கிட்டு இருக்கேன். இந்தா அண்ணன் கிட்ட இதை பத்தி சொல்லக்கூடாது, அப்பதான் நான் சாப்பிடுவேன். சாப்பிடு. மோட்டர் போடு. அடிச்சு புறத்துக்கு என்ன ஆகணும், என்ன ஆகணும்? தூக்க முடியுதா, புதைக்க முடியுதா? ஏய், யாரா அடிச்சு புதைச்ச? ஒரு பம்பு செட்டை அடிச்சு புதைச்சிட்டேன். பம்பு செட்டா? அம்மா மகமாயி செலவுக்கு பணம் வேணும்னு கேட்டேன், கருணை புரிஞ்சியா? அப்பா 10 பைசா ஓடி போய் டீ சாப்பிட்டு வா. 10 பைசா? 10 பைசா என்ன சிரமப்பட்டிருக்கேன், 10 பைசா கொடுக்குற நீ? உடுக்கடிச்சு சம்பாதிச்சது நான் புதைக்கலடா, நீ உடுக்கடிச்சும் பிரயோஜனம் இல்ல. பம்பு இருக்கு, இந்த உன் காசு நான் தூக்கி வாங்கடா, நீ வச்சுக்கடா. இப்படியே என்ன ஏமாத்தி பணம் வாங்கிட்டு இருக்கேன். நீ ஊரை ஏமாத்துறேன், நான் உன்னை ஏமாத்துறேன். முள்ள சொல்லட்டா அண்ணா, நீ இருக்கியான்னு சின்ன முன்னாடி பாத்துட்டு சொன்னாரு. எதுக்கு? நேற்று ராத்திரி பண்ணையார் பம்பு செட்டு எவனோ திருடிட்டானா, அவனை எப்படியும் கண்டுபிடிச்சு ஆகணும்னு ரொம்ப கோமா கையில கத்தி விட்டு துடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன ஒரு 10 ரூபா பணம் கூட, நான் வெளியூர் போறேன். வெளியூரா? 10 ரூபா பத்தா? திரும்பி வர ஒண்ணும் இல்ல, இது தர்றேன். கையில கத்தி வச்சுக்கிட்டு என்ன என்னத்துக்கு தேடுறாரு? அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவர் வருவாரு, அவர்கிட்ட பேசிக்கங்க. படுவாரி படுவாரி அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில அவன் மடியில போய் கைய வச்சுட்டியாடா. அச்சோ, அவங்கிட்ட மாட்டுனா துண்டம் துண்டமா வெட்டி உப்பு கண்டம் போட்டு கதையில பழையதுக்கு கடிச்சுக்குவாங்க. நான் என்ன பண்ணுவேன்? மத்தியானம் கடிச்சா நல்லா இருக்காதா? மத்தியானம் ஒன்ன கடிச்சுக்குவான். மகமாயி, ஆயி, தாயி, அம்மா, தாயே,
என்ன காப்பாத்து அம்மா. இடம் தெரியாதபடி என்னமோ செய்து விட்டாரே. அந்த சின்ன பழைக்கு தெரிஞ்சதுன்னா அந்த பம்பு செட்டு பழைக்கு நடக்க அந்த பாலிய போட்டு பழைச்சிருவாங்க தாயே. ஏழே தப்புங்க தாயே. இவர் திருட சொன்னாரு, நான் திருடுவேன் தாயே. இருந்தாலும் இடம் பொருள் செய்ய வேணாமா தாயே. ஆனா இந்த இடத்துல திருடலாம், இந்த இடத்துல திருடக்கூடாதுன்னு சொல்லலையே தாயே. இவன் அதிக பட்சியமா பேசுறான் தாயே. இல்ல தாயே, இல்ல நியாயம் கேட்கிறேன் தாயே, நியாயம் கேட்கிறேன். நியாயமா கேட்கிறாங்க நாயே. தாயே நாயேன்னு கேட்கிறாரு. விழுந்து கடிச்சா தாங்குவாரா? கடிக்கவா? ஐயா இவன் வர வேகத்தை பார்த்தா எலும்ப விட்டுட்டு எல்லாத்தையும் திருடுவான் போல இருக்குதே. இன்னைக்கு நார்மலா தான் அப்படி சொன்னார. மன்னாரு விஷயம் தெரியல. நான் இப்பதாங்க கேள்விப்பட்டேன். நிக்கிறீங்களே பாய எடுத்து கூட போறான். ஐயா உட்காருங்க. பம்பு செட்டு என்ன வேலை தேரும். உட்காரு. அப்புறம் சொல்றேன். காலம் கெட்டு போச்சுதுங்க. நீங்க கவலைப்படாதீங்க. ஆத்தா சொல்லிடுவா அந்த பம்பு செட்டு எங்க இருக்குன்னு. பம்பு செட்டு எனக்கு தேவையில்லை. அந்த பம்பு செட்டை திருடுனவன் யாரும் எனக்கு தெரிஞ்சாவன். அவன் வலது கையையும் இடது காலையும் வெட்டாம விட மாட்டேன். ஏங்க எதையாவது ஒன்ன விடப்படாதா? அந்த அயோக்கிய பைய அன்னகியனாவை திருத்தருவா சுத்தம். சொல்லுங்க. சொல்றேன் சொல்றேன் நான் சொல்றேன். அவன் ஏங்க திருடு நானே அவனை மட்டும் வெட்டுவீங்களா? அதை திருட சொல்லி கொடுத்தானே அவனையும் வெட்டுவீங்களா? ஏண்டாப்பா 10 ரூபா கூட வெளியூர் போறேன். நீங்க 20 ரூபா கொடுக்கறேன் போறியா? இந்த அளவுக்கு வந்துருச்சு. இனிமே போறாப்புல இல்ல. அந்த ஆளு குடுமையை நானும் பிடிக்க வேண்டாம். ஏண்டா போடுங்க. ஆத்தாவை நினைச்சு ஆத்தா, நம்மளை நினைச்சு ஆத்தா, வலது கை இடது கால நினைச்சு காது கை போறது எனக்கா போகுது. ஏங்க 2 பேரும் சேர்ந்து திருடி இருந்தா ஒருத்தனுக்கு கையவும் ஒருத்தனுக்கு காலமும் வெட்டுவீங்களா? வெட்டலாம். இப்ப போடுங்க. ஆத்தா ஆத்தா ஐயோ ஆத்தா உத்தரவு கொடுக்கலையே. பச்சி தூங்குது. எங்க தூங்குதுன்னு சொல்லுங்க, போய் எழுப்பி விட்டு வரேன். காலு போகுது, கையை போகுது. சரிங்க, இன்னைக்கு விட்டுடுவோம். நாளைக்கு காலையில குளிச்சுட்டு சொல்றேன். ஏன் இன்னைக்கு குளிக்கலையா? ஏன் உண்டாம் சூரிய உதய நேரத்துல குளிச்சுட்டு சொன்னா பலிக்கும். அப்ப நாளைக்கு காலையில வர அந்த திருடனுக்கு கையும் காலம் நின்றுது. நாளைக்கு ஐயா எப்படியோ எப்ப முடிக்கிறாரோ, பச்சி எப்ப எழுந்திருக்குதோ, யாருக்கு காலம் யாருக்கு கையோ. ஆத்தா ஆத்தா